அன்புமணி எங்க ஊருக்கு வந்துட்டு போயிட முடியுமா சொல்லுங்க. அவர் அன்புமணி வந்து எங்க மாவட்டத்துக்கு வந்துட்டு போயிட முடியுமா? அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட பேச முடியுமா? காடு வெட்டியை தாண்டி ஒரே அடிச்சு எல்லா காரையும் ஓடிட்டு வாங்கிய பண்ணி போவாரு. காடு வெட்டியாருக்குள்ள வரக்கூடாதுன்றாங்க. காடு வெட்டியார் போட்டோ இல்லாம கடலூர் மாவட்டத்தில் கட்சியை வளர்த்துருவாங்களா? போராட்டத்தில் இறந்தது எங்க ஆளுங்க. நான் எங்களை விட இவங்களுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது மேடம். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு 2 பேருமே புதுசு தான். என்ன நடக்குது நடைமுறை சுத்தமா தெரியாது. நான் என்னன்னா அவங்க கிளாஷ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு நிப்பாட்டினது, வேற ரீசனே கிடையாது. இந்த தடுத்து நான் என்ன பண்ண போறேன்? கண்டிப்பா நீங்க யாரு எனக்கு? ஏன் உங்களுக்கு தடுக்கணும்? கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே வன்னியர் சங்க இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிரிழந்த நிர்வாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பண்ருட்டி அடுத்த கொள்ளுக்காரன்குட்டை என்ற இடத்தில் நேற்று நடைபெற்றது. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி பங்கேற்பதாக இருந்தது. அன்புமணி வருகைக்கு காத்திருந்தனர். இந்த நிலையில் அன்புமணி வருவதற்கு முன்பு காடுவெட்டி குருவின் மகனான கனலரசன் அந்த நினைவு தூணில் அஞ்சலி செலுத்துவதற்கு வருவதை அறிந்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் கீழக்கொள்ளை என்ற பகுதியில் கனலரசன் வந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தினர். இதனால் கனலரசனுடன் வந்தவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. காவல்துறையினர் தலையிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினரை அனுப்பி வைத்தனர். அப்போது அன்புமணி அஞ்சலி செலுத்திய பிறகுதான் கனலரசன் அஞ்சலி செலுத்த அனுமதிக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியினர் காவல்துறையிடம் முறையிட்டனர். அதன் பிறகு கனலரசனை தடுத்து நிறுத்திய போலீசார் பாட்டாளி மக்கள் கட்சியினர் காவல்துறையை அனுமதியுடன் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாகவும் நீங்கள் அனுமதி பெறவில்லை என்று கூறினார். இதனால் காவல்துறையினருடன் கனலரசன் ஆதரவாளர்கள் வாக்குவாதம் செய்தனர். அப்போது காவல்துறையினர் அன்புமணி வருகை ஏற்கனவே முன் அனுமதி பெற்று நடைபெறுவதால் அவர்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கனலரசன் அங்கிருந்து சென்றார். அன்புமணி எங்க ஊருக்கு வந்துட்டு போயிட முடியுமா சொல்லுங்க. அவர் அன்புமணி வந்து எங்க மாவட்டத்துக்கு வந்துட்டு போயிட முடியுமா? அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட பேச முடியுமா? இதெல்லாம் நான் உங்ககிட்ட பேச முடியுமா? பேசணுமா? பேசக்கூடாதுல்ல சொல்றோம் நாங்க. சார்பா உள்ள விஷயங்களை நான் பேசக்கூடாது. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு 2 பேருமே புதுசு தான். என்ன நடக்குது நடைமுறை சுத்தமா தெரியாது. நான் என்னன்னா அவங்க கிளாஷ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு நிப்பாட்டினது, வேற ரீசனே கிடையாது. இந்த தடுத்து நான் என்ன பண்ண போறேன்? கண்டிப்பா நீங்க யாரு எனக்கு? ஏன் உங்களுக்கு தடுக்கணும்? எனக்கு பொறுத்தவரைக்கும் காமன் பப்ளிக் தான் எல்லாருமே. சரிங்க சார். நான் இப்ப எவ்வளவு நேரம் அன்புமணி வராது? 4 மணிக்கு வருவார் சார். 4 மணி வரைக்கும் நான் உட்காந்துருக்க முடியுமா சார்? சார் எதுக்கு சார்? நான் 4 மணிக்கு வரோம். நாங்க ஒரு நெக்ஸ்ட் டைம் நடக்காது. ஒரு டைம் சப்போர்ட் நானே வீட்டுக்கே போயிருக்கேன். நடக்காது. ஒரு டைம் சப்போர்ட் பண்ணி வர தெரியாதுல்ல, அதான் பிரச்சனை. மாலை போட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிருப்பேன் சார். நீங்க தானே அது திருப்பிலாம் இல்ல சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தான் கேக்குறோம். நீங்க மேடம் நாங்க திருப்பி போனா அது பெரிய இஷ்யூ ஆகும் மேடம். போகவே சொல்லல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்றேன். அவங்க 5 மணிக்கு வருவாங்க, 6 மணிக்கு முடியும். அப்படி பண்றாங்க. அன்புமணியால அரியலூர் மாவட்டம் வர முடியாது. அது பாக்குறீங்களா? இதுக்கப்புறம் இஷ்யூ ஆகுறாங்க. நாங்க வந்து இங்க வரதுக்கு இவங்க யாரு இது பண்றது? எங்க சமுதாயம்